ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் நடக்கும். அது எப்படி நடக்குன்றத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த குளத்துல தான் பெருமாளை வச்சுட்டு முங்கி எழுந்துப்பாங்க. இங்கே பாருங்கள், மீன்லாம் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கானுங்கன்ட்டு. இப்போ பெருமாள் ஊர்வலம் போயிருக்காரு, இன்னும் வரலை. பெருமாள் ஊர்வலம் போயிட்டு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாளை இங்கே கொஞ்ச நேரம் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து தாயார் உள்ளேருந்து இந்த கதவுக்காக நிற்பாங்க. பெருமாள் மேலே அவங்க கோபமாக இருப்பாங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க போகும்போது கதவு சாத்திடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. இதை தான் இப்போ பண்ணுவாங்க. நானாக சொல்லலைங்க, இது கோயிலில் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நடக்கும், அதை தான் சொல்கிறேன். இப்போ பெருமாள் பால் மாதிரி போட்டு விளையாடுவாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பால் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு விளையாடுவாங்க. பூப்பந்து போட்டு விளையாடினதுக்கு அதுக்கப்புறமா தாயார் சமாதானம் ஆயிடுவாங்க. இப்போ பெருமாளும் தாயாரும் கோயிலை ஒரு வாட்டி சுற்றி வருவாங்க. இங்கே போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பெருமாள் இருப்பார். பெருமாளும் தாயார் 2 பேருமே இருப்பாங்க. அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா ஃபோன் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை ஐயர் திட்டுவாங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது.
பாருங்களேன், சாமி சுற்றி வர்றதை பார்த்துட்டு புறாவும் கோயிலை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு இப்போ ஐயர் வந்து புக்கில் இருக்கிற மந்திரத்தை படிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தாயாரும் பெருமாளும் தனித்தனியாக இருக்காங்களா, இப்போ ரெண்டு பேரையும் ஒரே இதில் வச்சு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இப்போ இவங்க குளத்துக்கு தான் போகிறாங்க, வாங்க நம்மளும் போகலாம். சாமியும் வந்தாச்சு. இப்போ சாமி வந்து அப்படிக்கா போயிட்டு சுற்றிட்டு அங்கே ஷெட்ரு மாதிரி போட்டிருக்கலாம், அங்கே நிற்க வைப்பாங்க. கொஞ்ச நேரம் சாமி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குளத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இறங்குவாங்க. கரெக்டாக சாமி வந்து குளத்துல இறங்கும் போது இங்கே படிக்கட்டில் சுற்றி உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள்.
கரெக்டாக சாமி இறங்கும்போது அவங்களும் இறங்கி தண்ணியில் குளிப்பாங்க. நம்ம வந்து குளிக்க போகிறதில்ல, வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க மேலே தெளிக்க போகிறோம். பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சாமி வந்து தண்ணியில் இறங்க போகிறாரு. நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து சின்னதாக இருப்பார் பாருங்க, அவர் தான் பெருமாள். நம்ம மனுஷனுக்கு பயப்படலாம் கூட கடவுள் கண்டிப்பா. வருஷம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் சேனலில் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.